தண்ணி கிடைச்சாதானே மக்கள் வந்து அடுத்த கட்டமான வாழ்வாதாரத்தை நோக்கி சிந்திக்க முடியும், அவர்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி சிந்திக்க முடியும். தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும்போது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வீடு இருக்கப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் காரும் தான் அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே தண்ணி எவ்வளோ பெரிய அத்தியாவசியமான ஒரு தேவை, அதை வந்து முதல்ல வந்து பூர்த்தி செய்யணும். நீங்கள் சொந்தமாக வீடு குடிக்கிறீங்களோ இல்லையோ, கார் கொடுக்குறீங்களோ இல்லையோ, மக்களுக்கு விவசாயம் பண்ணுவதற்கும் குடிப்பதற்குமான தண்ணீர் வந்து கொடுக்கப்பட வேண்டும். அங்கே உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப மிகவும் ஒரு தண்ணிக்காக அவ்வளோ பாடுபட்டு வராங்க. இப்போ வந்து இது மே மாதம், மே ஜூன் ஜூலைலாம் பார்த்திங்கன்னா மிக அதிகமான வெப்பமுள்ள நாட்கள். இந்த மாதங்கள்லாம் கடக்கிறதே வந்து அக்கினி நட்சத்திரம்லாம் ஸ்டார்ட் ஆகிடும், கடக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக வந்து மாறணும். இதற்கான உடனடியான தேவை வந்து உடனடியான விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் செய்யணும். பல திட்டங்களை வந்து செயல்படுத்தலாம். அதற்கு முன்னாடியாக மக்களுக்கு குடிநீர் இல்லாமல் தமிழ்நாட்டில் தவிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்துக்கு முதல்ல கவனத்தை வந்து செலுத்தணும் தமிழக அரசு அப்படிங்கிறத அந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா குடிநீருக்கே வந்து 4 புறம் குடிநீருக்காகவே தேடி அங்கே 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் தண்ணிக்காகவே போய் அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வேலை வாய்ப்பு, அவர்களோட வாழ்வாதாரத்திற்காக அவங்க வந்து உழைக்கிறதுக்கான நேரம் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்கள். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் தான் வேலைக்கு இருக்காங்க. அதிகமான பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. இந்த மாவட்டத்தில் அவர்களோட விவசாய நிலத்துக்கும் போதிய வந்து வருமானம் இல்லை. விவசாய நிலங்களாக இருந்தால் அது சரியான ரேட்டுக்கு போகிறதில்லை. சொந்த இடங்கள் இருந்தால் கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப மிகவும் சீப்பாக தான் கேட்கப்படுது. ஸோ இப்படி அந்த மக்களோட வாழ்வாதாரம் வந்து இன்றைக்கி அவ்வளோ வந்து மிகவும் கேள்விக்குறியான ஒரு நிலையில் வந்து அந்த ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குது. அவர்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து பல திட்டங்களை வந்து செய்யணும். குறிப்பாக வந்து மாற்றுப்பயிர், அதாவது வெப்பமான சூழ்நிலையில் விளையக்கூடிய அந்த பயிர்களை வந்து மக்கள் வந்து விளைவிக்கிறதுக்கு மக்களை வந்து ஊக்குவிக்கும். கம்பு, சோளம், குதிரைவாளி, மரவள்ளி, அதன் பிறகு பேரிச்சம்பழம், இந்த பேரிச்சமரம், இந்த மாதிரியான விவசாயங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து அதிகமாக செய்யலாம். இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கவனத்தில் கொண்டு மக்களுக்கு வந்து அதுக்கான திட்டங்களை வந்து அரசாங்கம் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். சீமக்கருவேல மரத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது ராமநாதபுரம் மாவட்டம் தான். சீமைக்கருவேல மரத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். இன்றைக்கி நீங்கள் போய் அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டாலே சீமக்கருவேல மரத்தால் என்னெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த சீமக்கருவேல மரத்தை ஒழிக்கிறதுக்காக அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து முன்னின்று அவர்களே வந்து சொந்தமாக வந்து ஃபண்ட்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களே கருவேல மரத்தெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொந்தமாக, அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த கருவேல மரத்தெல்லாம் சொந்தமாக அழிக்கிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு பல இடங்களில் வந்து தூர்வாரி இருக்காங்க. பல கிராமங்களில் அதிகமாக கருவேல மரம் இருந்த இடங்கள்லாம் வந்து அழித்து தரமட்டமாக்கி நீர்வழி பாதைகள்லாம் வந்து மேம்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கும் பல ஆறுகள்லாம் வந்து கருவேல, எங்கே பார்த்தாலும் கருவேல மரமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஆறு இருந்த இடம், அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருவேல மரமாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த வைகை டேமில் இருக்கக்கூடிய நீர் வந்து வேஸ்ட்டாக போகிற நீரெல்லாம் வந்து குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து கொண்டு வரப்பட வேண்டும். அது வந்து சரியாக சேமிக்கப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எல்லா ஊர்கள்லேயும் வீடுகள்லேயும் வந்து மழைநீர் சேமிப்பு திட்டங்கள் வந்து முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி வந்து மழைநீர்கள் வந்து அதே மாதிரி கடலில் வந்து கலக்காமல் அது முறையாக சேமிக்கப்பட வேண்டும். ஒரு துளி நீர் கூட வந்து கடலில் போய் கலக்காமல் அது சேமிக்கப்பட்டு அந்த மக்களோட பயன்பாட்டுக்காக அது வந்து கொண்டு வரப்பட வேண்டும். இந்த கண்மாய் இதெல்லாம் வந்து முக்கியமாக தூர்வாரப்பட்டு அந்த மக்களுக்காக அது வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அங்கே நிறைய கண்மாய்கள், அதாவது அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தை ஆட்சி செய்த மன்னர்கள், சேதுபதி மன்னர்களாக இருந்தாலும் சரி, பாண்டிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் அந்த மக்களுக்கு வந்து கண்மாய்கள் வந்து அதிகமான கண்மாய்கள் வந்து அங்கே இருந்திருக்கு. அதாவது சங்கரதேவன் கால்வாய், அதுக்கப்புறம் கூத்தன் சேதுபதி கால்வாய், அதுக்கப்புறம் நாராயணன் கால்வாய், இந்த மாதிரி பல கால்வாய்கள் வந்து அங்கே இருந்திருக்கு. மன்னர்கள் காலத்தில் இருந்தே அவர்கள் வந்து மக்களுக்காக வந்து அதை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் முறையாக இருந்தாலே இன்றைக்கி வந்து அது மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து இன்றைக்கி கருவேல மரங்கள் சூழ்ந்து அந்த நீர் வந்து சரியான ஒரு போக்குவரத்து இல்லாமல் அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக காடாக மாறிப்போச்சு. ஸோ அது சரியாக முறையாக தூர்வாரப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் செய்யணும். வெளிப்படையாக வந்து சில திட்டங்களை அரசாங்கம் தாவேகா கட்சி முதல்வர் விஜய் அவர்கள் சில திட்டங்களை அறிவித்தாலும் இதற்கான திட்டங்களை வந்து முறையாக அவர் வந்து கவனிக்கணும். அதற்கான உரிய அதிகாரிகளை வந்து நியமிக்கப்பட வேண்டும். இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் பேசிட்டு போகிற விஷயம் கிடையாது. இது கண்டிப்பாக இந்த கோரிக்கையை வந்து விஜய் அவர்கள் வந்து செவிசாய்க்க வேண்டும். இது வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. இது ரொம்ப நாளாக அந்த கோரிக்கை இருக்குது. இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வந்து செழிப்பாக மாறுவது வந்து விஜய் அவர்களுடைய
தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மக்கள் வந்து தொடர்ந்து இந்த கோரிக்கையை வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை யாருமே வந்து காது கொடுத்து கேட்ட மாதிரியே தெரியல. விஜய் அவர்கள் இந்த மக்களோட ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து செழிப்பாக மாற்றினார் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி பெண்ணிக்கு இன்றைக்கும் போற்றப்படக்கூடிய ஒருவராக இன்றைக்கி அந்த மக்களால் வந்து பார்க்கப்படுறாரோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் இந்த மக்களால் வந்து பார்க்கப்படுவார். ஏன்னா பசுமை முத்துராமலிங்க தேவர் மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் நீங்கள் பேசியிருந்தீங்க. அது உண்மை அப்படின்னா அவர் பிறந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த நீர் ஆதாரத்தை வந்து பெருக்குவதற்கான ஒரு வழியையும் வழிமுறையையும் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். முக்கியமாக காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம், அதன் பிறகு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், அதன் பிறகு அந்த கூத்தன் சேதுபதி கால்வாய், இது எல்லாமே வந்து தூர்வாரப்பட்டு மக்களுக்கு வந்து அந்த நீர் வந்து கிடைப்பதற்கான ஒரு வழியை வந்து உறுதி செய்ய வேணும். ஏன்னா அந்த மாவட்டம் வந்து கடற்கரை மாவட்டமாகவும் மிகவும் கடைசியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது ஒரு நீர் வந்து குடிநீர் வந்து போய் சேரும்போது பைப் வழியாகவோ போய் சேரும்போது கடைசியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நீர் கிடைக்க மாட்டுது. மற்ற இடங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு கடைசியாக இவர்களுக்கு வரும்போது அது வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அவர்களுக்கு கடைசியாக இருப்பவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான அதை வந்து உறுதி பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து நம்ம நீர் வந்து திறந்து விடுறாங்க அப்படின்னா அது எல்லா பகுதிகளுக்கும் பிரிஞ்சு போய் கடைசியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ கடைசியாக இருக்கிறதுனால அது வந்து அந்த மக்கள் செய்த பாவமா? ஸோ அந்த மக்களுக்கு வந்து இந்த தமிழக அரசு புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக அரசு வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் மீது அதிகமான ஒரு கவனத்தை வந்து செலுத்தணும். இன்றைக்கி நம்ம போய் பார்த்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நுழைஞ்சாலும் எங்கே பார்த்தாலும் சீமை கருவேல மரமாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து முற்றிலுமாக சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு அந்த மக்களோட விவசாயத்துக்கு பயன்படும் வகையில் அங்கே வந்து நீர் ஆதாரத்தை வந்து பெருக்க வேண்டும். தமிழக முதல்வர் வந்து அதற்கான பணிகளை வந்து செய்வார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். துரிதமான அதற்கான பணிகளை அவர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம வைக்கிறோம். ஏன்னா இப்போ நிறைய கோரிக்கைகள் அவருக்கு இருந்துச்சு. அவர் வந்து முதல்வராக பதவியேற்பதற்கு முன்பாக அவரோட பிரச்சார காலகட்டத்திலலாம் வந்து விஜய் அது செய்வாரா இது செய்வாரான்னு கோரிக்கை இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களும் அதே நம்பிக்கையோடு தான் விஜய் அவர்களை நம்பி இந்த கோரிக்கையை விஜய் பண்ணுவார் அப்படின்றது தான் நாங்கள் வந்து நம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தனா பாண்டியன். ஜெய் ஹிந்த்.